குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மரியா. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு, மரியா. படத்தோட இயக்குனர் ஹரி கே சுதன், புதுமுக இயக்குனர். அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளரும் கூட. கதாநாயகி சாய்ஸ்ரீ, அப்புறம் பவல் நவகீதன். இவர் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் நிறைய படங்கள்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்துகிட்டு இருக்காரு அவரு. மற்றும் சில புதுமுக நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு, மரியா. மரியாங்கிறது கிறிஸ்தவ மதத்துல இருக்கவங்களுக்கு, பெண்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு பேருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதாநாயகியோட கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா மரியா. அதையே இயக்குனர் தயாரிப்பாளர் வச்சுட்டாங்க. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா சென்சார் போர்ட்ல பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. சென்சார் போர்ட்ல பாத்தீங்கன்னா 4 விதமான சர்டிபிகேட் இருந்தது. யூ/ஏ, அப்புறம் எஸ்ன்னு சொல்லி. அப்புறம் இப்ப யூஏலே 13+, 16+, 15+, 8+ அந்த மாதிரிலாம் சர்டிபிகேட் வரையறையெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்ட்ல கொடுத்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட். அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் திரையரங்குக்குள்ள அலோவ் பண்ணணும். 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தோட சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். படத்தோட கதை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா கதாநாயகி பாத்தீங்கன்னா மரியா. அவங்க ஒயிட் ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பீச், அந்த முட்டுக்காடு மாதிரியான ஒரு பீச் ஏரியால நின்றுகிட்டு இருக்கிறாங்க. நின்றுகிட்டு இருக்கும்போது அங்கிருந்து கதை ஆரம்பமாகுது. ஆரம்பமானா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்னியாஸ்திரின்னா தெரியும் உங்களுக்கு, சர்ச்சில் இருப்பாங்கல்ல, அவங்க கன்னியாஸ்திரியா இருக்காங்க. ஃப்ரெண்டுனா அவங்க தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக இன்னொரு கதாநாயகி அவங்கள பார்க்க சென்னைக்கு வராங்க. இவங்க இந்த கன்னியாஸ்திரி செல்போன்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. அதனால ஆட்டோக்கார்ட்ட அட்ரஸை கொடுத்து இங்க வர்றாங்க. வந்தோடனே இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 பெண்கள், அதாவது இந்த தங்கச்சி கூட இன்னொரு பெண்ணு, 2 ஆண்களும் தங்கியிருக்காங்க. இவங்க 2 பெண்களும் லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. இவங்க மேல இருக்க மாடி வீட்டுல தங்கியிருக்காங்க. கீழே இருக்க ரூமை இவங்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. இப்படி ஒதுக்கணும்னா இவங்க கீழே தங்குறாங்க. இவங்க சாப்பிடும்போது ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிட்றாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இவங்களை பார்க்கும்போது அவங்களுக்குலாம் கொஞ்சம் புதுசா தெரியுது. செல்போனையும் யூஸ் பண்ணாம இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது ப்ரேயர் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம இருக்காங்க, கன்னியாஸ்திரியா இருக்காங்க. சின்ன வயசுல எப்படி கன்னியாஸ்திரி ஆனாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்கறாங்க. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த 2 பொண்ணுங்க லிவிங் டுகெதர்ல இருக்காங்களே, இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணும் பையனும் அவங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க ஒரே ரூம்ல. அதெல்லாம் இவங்க காதுபட சில விஷயங்களை கேட்கறாங்க. அதனால இவங்க மனசு கொஞ்சம் அலைபாஞ்சுக்கிட்டே இப்படியே போய்கிட்டே இருக்கு. இந்த தங்கச்சியோட ஜோடின்னு ஒரு பையன் இருக்காங்க அந்த வீட்டுல. அவனுக்கும் இந்த கன்னியாஸ்திரிக்கும் ஒரு இடத்துல தண்ணி பிடிக்க வந்த இடத்துல சின்னதா ஒரு சின்ன ரொமான்ஸ் கை டச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்கிருந்து கிளம்பி சிதம்பரம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. போனா நம்ம கன்னியாஸ்திரியில இருந்து வெளியில வரப்போறோமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க அம்மா அடிச்சு விரட்டிடுறாங்க. கன்னியாஸ்திரியா மாறிட்டா திருப்பி வரக்கூடாது, அந்த குடுப்பனை கர்த்தர் உனக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. மறுபடியும் இவங்க சென்னை வராங்க. வந்தவங்க மறுபடியும் அந்த பையனை சந்திக்கிறாங்க. அந்த பையனுக்கும் இந்த கன்னியாஸ்திரிக்கு ஏதாவது நெருக்கங்கள் ஏற்பட்டதா இல்லையா, கன்னியாஸ்திரியில இருந்து இவங்க வெளியே வரணும்னு நினைச்சாங்களே வெளியே வந்தாங்களா இல்லையா, இயக்குனர் ஹரி கே சுதன் அவர் என்னதான் சொல்ல வந்தாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட மரியா படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதாநாயகி சாய்ஸ்ரீ அவங்களுடைய நடிப்பு. இந்த ஒரு கதாநாயகன் அந்த நல்ல ஹைட்டா இருக்காப்ல அவரு, இவங்க 2 பேரும் தான் அந்த கதையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பவல் நவகீதன் செகண்ட் ஹாப்ல தான் அவர் வராது. அவர் வரக்கூடிய சில விஷயங்கள் அதாவது கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான சில கருத்துக்களை அவர் சொல்ற மாதிரியும், அவர் யாரோ ஒருத்தர் புக்கு எழுதுனாங்க அதை நான் ஃபாலோ பண்ணி தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னு தெரியல. இப்படி போய்கிட்டு இருக்கு. படத்தோட பின்னணி இசை, இந்த கன்னியாஸ்திரிக்கும் இந்த பையனுக்கும் ஒரு ரொமான்ஸ் சீன் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப்ல, அந்த இடத்துல பின்னணி இசை பயங்கரமா அவர் வாய்ச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாப்ல இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் காட்சி இருக்கு. அந்த காட்சியிலையும் பாத்தீங்கன்னா பின்னணி இசையை மியூசிக் டைரக்டர் ரொம்ப
அழகா வாசிச்சிருக்காரு. படத்தோட எடிட்டரும் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஷார்ட்டை கட் பண்ணி போட்டுருக்காரு. இயக்குனருமே டீட்டெயிலா எடுத்திருக்காப்ல. சில ஃபர்ஸ்ட் ஹாப்ல 2-3 சீன்லாம் ரொம்ப டீட்டெயிலு, செகண்ட் ஹாப்ல 2-3 சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா எடுத்திருக்காரு. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலமா தான் இருக்கு. பின்னணி இசை பலம், படத்தோட ஒளிப்பதிவு தான் கொஞ்சம் ஏதோ மைனஸா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஏதோ லோ லைட்ல வந்து அவைலபிள் லைட்ல எடுத்திருக்காங்க. பட் அது ஏதோ ஒரு தியேட்டர் மெட்டீரியல் மாதிரி படம் இல்லாத மாதிரி ஏதோ டாக்குமெண்ட்ரி ஃபீல் லைட்டா வருது படத்தோட சினிமாட்டோகிராபியை பார்க்கும்போது. மற்றபடி படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான கதையை கான்ட்ரவர்சியாவே எடுத்திருக்காரு இயக்குனர். அதாவது ரொம்ப லேசாலாம் சொல்லல, அவர் டீட்டெயிலா ஓப்பனாவே சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு டைரக்டர் சின்ன வயசு தான் நினைக்கிறேன், ஜென்ஸ் எடுத்திருக்காரு. அதாவது லேடிஸ் இந்த படத்தை எடுத்தாங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. பெண்களுடைய உணர்வுகளை இந்த இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா போல்டா என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. படத்துல ஒரு 2-3 காட்சிகள் வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கு. அதை வந்து நான் எப்படின்னா இந்த இடத்துல ரிவீல் பண்ணா படம் பார்க்குற சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை வந்து எப்படி சென்சார் போர்ட்ல அனுமதி கொடுத்தாங்க. ஏன்னா சென்சார் போர்ட்ல சர்டிபிகேட் வாங்கி தான் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்சார் போர்ட்ல ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வார்த்தைகளுக்கு எப்படி அவங்க வந்து அனுமதி கொடுத்தாங்க, ஒருவேளை கதைக்கு முக்கியத்துவமா இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளுக்கு அனுமதி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் படத்துல வந்து வருது. நேற்று தான் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை வந்து பார்த்தேன். இப்போ லேடிஸும் இந்த படத்தை பார்த்தாங்க, பெண்கள் ஆடியன்ஸும் இந்த படத்துக்கு வந்து வந்திருந்தாங்க, பசங்களும் வந்திருந்தாங்க. குழந்தைங்க தான் அலௌடு இல்லை, அல்ல 18 வயசுக்கு மேற்பட்டவங்களாம் வந்திருந்தாங்க. எப்படி ஒரு சில வார்த்தைகளுக்கெல்லாம் சென்சார் போர்ட்ல அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. படம் வந்து பாத்தீங்கன்னா மரியா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கை, அந்த மரியாங்கிற அந்த கன்னியாஸ்திரி பெண்ணோட அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படம் வந்து பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சில காட்சிகள் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்ட படத்தை வந்து இயக்குனர் வந்து எடுத்திருக்காரு. அவங்க படம் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மரியா ஒரு வித்தியாசமான படமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய அவார்டு வாங்கினதா கூட செய்திகள்ல பார்த்தேன். சினிமாட்டோகிராஃபியுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கூட சொன்னேன் அவைலபிள் லைட் லோ லைட்ல எடுத்திருக்காங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு கதை நடந்தா எப்படி இருக்கும், எய்த்த வீட்டுல ஒரு கதை நடந்தா எப்படி இருக்கும், பக்கத்து தெருவுல நடந்தா கதை எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி நம்ம ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்கு. இது ஒரு தைரியமான ஒரு முயற்சி தான் இயக்குனருக்கு. படம் வந்து ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியும். சென்சார் போர்ட்ல ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை மனசுல வச்சுக்கோங்க. நான் பண்ண இந்த ரிவ்யூ மரியா படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.